வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதுவரைக்கும் உங்கள நான் கேட்டதே இல்ல. நீங்க யாருன்னே தெரியாது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்ல, என்னோட வீடியோவ பார்க்குற எல்லாருக்குமே இன்னைக்கு அதிர்ஷ்ட நாளா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நீங்க ஏதாவது பண ரீதியான ஏதாவது ஒரு பிரச்சனையில இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில பணம் வர கண்டிப்பா என்னோட வாழ்த்துக்கள். நமக்கு எப்போவுமே நேரம் சரியில்லை, நமக்கு பண ரீதியான பிரச்சனையோடு தான் நம்ம காலம் கழிக்கணும், நமக்கு பணம் வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம கண்டிப்பாக முழங்கக்கூடாதுங்க. கண்டிப்பாக நம்ம தளரக்கூடாது. ஏதாவது நம்ம ஆன்மீக ரீதியான ஒரு சில விஷயத்த நம்ம கண்டிப்பாக பண்ணோம் அப்படின்னா நமக்கு பணம் ஏதாவது ரூபத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சில விஷயம் நான் எப்போவுமே சொல்லிகிட்டே தான் இருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பண ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு மாறும். நான் பணக்காரின்னு சொல்ல விரும்பலை. எனக்கு நான் எப்படி இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியும் அப்படின்னா, நான் ஒரு சில விஷயத்த எனக்கு யாராவது சொல்லியிருப்பாங்க. அதை நான் செஞ்சு பார்த்துருப்பேன். எனக்கு அது பாசிட்டிவாக மாறி இருக்கும். எனக்கு அதை பண்ணும்போது பண ரீதியான பிரச்சனைகள் மாறி இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேனே தவிர, நான் ஜோசியம் பார்க்குறதோ இந்த மாதிரி இதோ எனக்கு எதுவுமே தெரியாது. நான் பண்ணுற விஷயம் பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் அதை உங்கள் கூட நான் ஷேர். ஏன்னா ஒருத்தங்க கஷ்டப்படும் போது நம்ம அதை பொய்யான ஒரு தகவலை கொடுத்து அவங்கள மேலும் கஷ்டப்படுத்த நான் விரும்பலை. ஏன்னா நானும் நிறைய கஷ்டத்தில் இருந்து தான் மீண்டு வந்துட்டுருக்கேன். அதனால தான் ஒரு சில பரிகாரம், ஒரு சில ஆன்மீக ரீதியான நிறைய தகவலை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் என்னோடய சேனலை நீங்கள் தைரியமாக நம்பி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனல்லேருந்து உங்களுக்கு பொய்யான தகவல் கண்டிப்பாக நான் கொடுக்க மாட்டேன். தவறான பதிவும் நான் கொடுக்க மாட்டேன். பொதுவாகவே ஆன்மீக ரீதியாக ஒரு சில விஷயம் கண்டிப்பாக இருக்குங்க. இதை நம்ம வீட்டில் கண்டிப்பாக மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் பண ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிருங்க. படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, உங்களை தேடி லட்சம் வரும், கோடி வரும்னு நான் பொய்யா சொல்ல மாட்டேன். உங்களுக்கு நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கு தகுந்த எண்ணிக்கையை விட, அதாவது உங்களுக்கு ஏதாவது பண தேவை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுப்பாருங்க. இதை தாங்க நம்ம வீட்டில் ஒரு சில விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம வீட்டில் பண ரீதியான பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு பண ரீதியான பிரச்சனைகள் மாறுறதுக்கு எந்த விஷயமுமே நம்ம பண்ணாமல் விளக்கு மட்டும் ஏற்றிக்கிட்டு நம்ம சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வீட்டில் இருக்கிற திருஷ்டிக்கும் வீட்டில் இருக்கிற நெகட்டிவிற்கும் கண்டிப்பாக பணம் வராது. அதாவது ஒரு சில விஷயம் நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் பண ரீதியான பிரச்சனைகள் மாறுங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் நான் சொல்கிற விஷயம்லாம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு பாருங்கள். உங்கள் வீட்டு பூஜை ரூமில் நான் சொல்கிற இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக பண ரீதியான பிரச்சனைகள் மாறும். உங்கள் வீட்டில் வலம்புரி சங்கு இல்லை அப்படின்னா ஒரு சின்னதாக வலம்புரி சங்கு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அதில் தண்ணீர், அதுக்கப்புறம் பன்னீர், பச்சை கற்பூரம், ஒரு பூ, 5 ரூபாய் காயின் இதை போட்டு வச்சுட்டு இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த வலம்புரி சங்குக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்தாலும் கண்டிப்பாக அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். கண்டிப்பாக பண ரீதியான பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். உங்கள் வீட்டில் மகாலட்சுமி படம் முன்னாடி அல்லது மகாலட்சுமி சிலை முன்னாடி சின்ன சின்னதாக ஒரு பித்தளை பிளேட் ஒன்று குட்டி குட்டியாக வாங்கி வச்சுக்கோங்க. பித்தளையில் தான் வைக்கணும். அதில் ஒரு பிளேட்டில் நீங்கள் குன்றிமணி, அதாவது சிகப்பு குன்றிமணி, இன்னொரு பக்கம் சோவி, இன்னொரு பக்கம் கோமதி சக்கரம், இன்னொரு பக்கம் காயின்ஸ், இது எல்லாமே நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அல்லது தனியாகவே ஒரே கிண்ணமாக பித்தளை கிண்ணமாக இருந்தது அப்படின்னா இது எல்லாமே போட்டு வச்சுக்கோங்க. புது ரூபாய் நோட்டுகள் இருந்தாலும் அதையும் மகாலட்சுமி படம் முன்னாடி வச்சுக்கோங்க. கல்லுப்பு ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. இது எல்லாமே மகாலட்சுமி முன்னாடி எப்போவுமே நிறைவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கிச்சனில் அஞ்சரை பெட்டியில் நீங்கள் எப்படி நிறைவாக வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி கண்டிப்பாக மகாலட்சுமி முன்னாடியும் கண்டிப்பாக வைக்க. இப்போ குட்டியாக அஞ்சரை பெட்டியுமே நிறைய மார்க்கெட்டில் கிடைக்குது. அதை கூட வாங்கி அந்த 5 அறையிலையும் கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு பக்கம் சோவி, ஒரு பக்கம் குன்றிமணி, ஒரு பக்கம் கோமதி சக்கரம், ரூபாய் நோட்டுகள், காயின்ஸ், கல்லுப்பு, இந்த மாதிரி நீங்கள் இதில் போட்டு அதையும் தீபம் காட்டி கண்டிப்பாக அதில் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பண ரீதியான பிரச்சனைகள் மாறுறது மட்டும் இல்லை, வீட்டில் எப்போவுமே ஐஸ்வர்யங்கள் நிலைத்திருக்கும். மங்களமான நிகழ்வுகள் கண்டிப்பாக அந்த வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும். இதையும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் கண்டிப்பாக வச்சு பயன்படுத்தி பாருங்கள். இன்னொரு சின்ன கிண்ணத்தில் 1 ரூபாய் காயின் அல்லது 5 ரூபாய் காயின் அந்த கிண்ணம் நிறைய ஒரு குவியல் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே பச்சை கற்பூரம் வச்சுட்டு அதில் ஒரு பூ வச்சுட்டு நீங்கள் அதையும் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் கண்டிப்பாக உண்டாகும். கல்லுப்புலையும் நீங்கள் அதே மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் தனியாக கல்லுப்பு பயன்படுத்தி அதுக்கு மேலே ஒரு விரலி மஞ்சள், 1 ரூபாய் காயின் அல்லது 5 ரூபாய் காயின் அல்லது ரூபாய் நோட்டுகள், புதுசாக இருக்கிற நோட்டுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் கல்லுப்பு மேலே வச்சு பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் கடன் பிரச்சனை எல்லாமே தீர்ந்து கண்டிப்பாக அந்த வீட்டில்
மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, செல்வந்தராக கண்டிப்பாக கல்லுப்பு உதவும். கல்லுப்பு மேலே நம்ம எந்த பொருள் வச்சாலும் கண்டிப்பாக அது பன்மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் கல்லுப்பை வந்து எல்லாருமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு. கண்டிப்பாக கல்லுப்பை வந்து நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே வந்தீங்க பூஜை அறையில் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் பணப்பிரச்சனை நீங்கி கண்டிப்பாக அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் கூடும். கல்லுப்பு மேலே நீங்கள் கோல்ட் காயின் அல்லது வெள்ளி இந்த மாதிரி எதனாலும் ஒரு துணி விரித்து ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி அந்த கல்லுப்பு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே கோல்ட் காயின், வெள்ளி காயின் அல்லது ரூபாய் நோட்டுகள் இந்த மாதிரி நீங்கள் வச்சாலும் கண்டிப்பாக அந்த வீட்டில் நகைகள் கண்டிப்பாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் வந்து நகை வந்து அடகு கடையில் இருந்தாலும் கண்டிப்பாக அதை கூடிய சீக்கிரம் நீங்கள் கண்டிப்பாக திருப்பிடுவீங்க. இதையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கல்லுப்பில் வைக்கிற எல்லா பொருளுமே பன்மடங்கு பெருகும். நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாமே நீங்கள் பூஜை அறையில் பயன்படுத்தினாலும் கண்டிப்பாக ரொம்ப நல்லது. இதில் எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு என்ன அப்படின்னா கல்லுப்பு, அதுக்கு மேலே ஒரு சின்ன குட்டி பீஸ் துணி வச்சுட்டு அதுக்கு மேலே வெள்ளிக்காயின், கோல்ட் காயின், அதுக்கப்புறம் நீங்கள் ரூபாய் நோட்டுகள், நாணயம் இதெல்லாம் வைத்து நீங்கள் வழிபட்டுட்டு வரவும் கண்டிப்பாக அந்த வீட்டில் பணம் பன்மடங்கு பெருகும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெஸ்ட்டுங்க. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி வீட்டில் சாம்பிராணி புகை போடணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக மனமான பொருள் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக சுக்கிர பகவானும் வந்துடுவார். மகாலட்சுமி தேவியும் கண்டிப்பாக அந்த வீட்டில் வாசம் செய்வாங்க. உங்கள் வீட்டில் பண ரீதியான பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க டெய்லி காலையில் சாயங்காலம் கண்டிப்பாக மூலிகை சாம்பிராணி பயன்படுத்துங்க. முடியாதவங்க கம்ப்யூட்டர் சாம்பிராணி பயன்படுத்துங்க. மருதாணி விதை, அந்த விதையை நல்ல ஒரு பொடி பண்ணி லைட்டாக பொடி பண்ணி வச்சுட்டு அதோட நீங்கள் இதையும் சேர்த்து அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியோட இந்த பொடியையும் நீங்கள் சேர்த்து போட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மருதாணி விதை கண்டிப்பாக ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அதை நீங்கள் வீடு ஃபுல்லாக 4 மூலை முடுக்கு எல்லாத்துலேயுமே நீங்கள் சாம்பிராணி புகை போட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லது. அதுவும் 48 நாள் தொடர்ந்து காலையில் சாயங்காலம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு 48வது நாள் உங்கள் பிரச்சனை மாறலைன்னா என்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாகவே சாம்பிராணி புகைக்கு வந்து வீட்டில் இருக்கிற கெட்ட நெகட்டிவ் எல்லாமே போயிடும். சாம்பிராணி வந்து கண்டிப்பாக மனமாக இருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் சுக்கிர பகவான், மகாலட்சுமி கண்டிப்பாக வாசம் செய்வாங்க. இதையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப நல்லதுங்க. சின்னதாக மண்பானை அல்லது சின்ன மண் கிண்ணம் ஏதாவது எடுத்துகிட்டு அதில் பசும்பால் வாங்கி அதை நீங்கள் காய்ச்சி பசும் தயிராக்கி அதை வந்து வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் இதை வெள்ளிக்கிழமை காலையிலே உர ஊற்றிக்கோங்க. வெள்ளிக்கிழமை ஈவினிங் அதாவது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வந்து இதை வந்து நீங்கள் மகாலட்சுமி படத்துக்கு முந்தி இந்த தயிர் நல்ல கட்டியாக உறைஞ்சிருக்கிற தயிரை மகாலட்சுமி படம் அல்லது மகாலட்சுமி சிலை முன்னாடி இந்த பானை அல்லது மண்கிண்ணத்தால் செஞ்சப்பட்ட மண்கிண்ணத்தில் வச்சுருக்கிற தயிர் இதை வந்து நீங்கள் பூஜை அறையில் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் கண்டிப்பாக கூடும், மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா தயிர் வந்து சுக்கிர பகவானுக்கும் மகாலட்சுமிக்கும் ரொம்ப பிடிச்சமானது அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து பசும்பால், அதாவது பசும்பாலால் செய்யப்பட்ட தயிராக இருக்கணும். பாக்கெட் பாலில் உர ஊற்றுனதாக இருக்கக்கூடாது. இந்த பசுந்தயிரை நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் பயன்படுத்திட்டு அதை வந்து நீங்கள் சமையலுக்கு, அதாவது அந்த தயிரை வந்து நீங்கள் எல்லாரும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக நிதி நிலைமை கண்டிப்பாக மாறும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிரஹோரை, அதாவது 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9 இந்த டைமில் போய் நீங்கள் கல்லுப்பு, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கிராம்பு, ஏலக்காய், வசம்பு இது எல்லாமே நீங்கள் தொடர்ந்து வாங்கிட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் மகாலட்சுமி கண்டிப்பாக வருவாங்க. அது மட்டும் இல்லை, இது வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் தொடர்ந்து சுக்கிரஹோரையில் நீங்கள் வாங்கிட்டு வரும்போது ரொம்ப நல்லது. ஒரு சில பேர் வந்து வெள்ளிக்கிழமை தோறும் தேவையில்லாமல் எள்ளு, நல்லெண்ணெய் இந்த மாதிரிலாம் போய் வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி வாங்கிடாதீங்க, முந்தின நாளே வாங்கி வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை தோறும் இந்த சுக்கிரஹோரையில் வந்து மகாலட்சுமிக்கு பிடித்தமான இந்த பொருள்லாம் நீங்கள் தொடர்ந்து வாங்கிட்டு வரும்போது ரொம்ப நல்லதுங்க. அதோட பால், அதாவது பசும்பால் வந்து அந்த சுக்கிரஹோரையில் வாங்குறது ரொம்ப நல்லது. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் வந்து பண ரீதியான ஒரு பிரச்சனை நமக்கு வர்றதுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக அந்த வீட்டில் ஏதோ கெட்டது, அதாவது தீட்டு அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு விஷயம் அந்த வீட்டில் நடந்திருக்கலாம். அதனால தான் அந்த வீட்டில் வந்து தெய்வம் இல்லாமல் தெய்வம் அந்த வீட்டை விட்டு வெளியேறி கண்டிப்பாக அந்த வீட்டில் பண ரீதியான பிரச்சனைகள் வர அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அது எதனால் அந்த தீட்டு வருது அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வர்ற அந்த மாதவிடாய் தீட்டு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், அது இயற்கை. இதனால் எந்த கடவுளும் கோவப்படுறதோ இந்த மாதிரி ஏதோ எந்த காரியமும் கண்டிப்பாக நடக்காது. மக்கள் அதை வந்து தேவையில்லாமல் வதந்தியாக பரப்பி தீட்டு பொல்லாதது அப்படி இப்படின்னு சொல்லப்படுது. அந்த நேரம் வந்து நம்ம 3 நாள் சாமிக்கிட்ட போகக்கூடாது தான், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதையே ரொம்ப பயன்படுத்தி நம்ம வீட்டு நமக்கு வர்ற தீட்டுனால கண்டிப்பாக தெய்வம் வெளியேறாது. நான் சொல்கிற தீட்டு என்ன அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தீட்டு. அது வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களால கண்டிப்பாக ஆகாது. நமக்கே தெரியாமல் யாராவது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க யாராவது வந்து
கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க. நம்ம வந்து ரொம்ப ஆன்மீக ரீதியாக பூஜை பண்ணி நிறைய விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த வீட்டில் தெய்வம் எப்படி நம்ம வீட்டுக்கு வரணுமோ அதெல்லாம் நிறைய விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம செஞ்சிட்ருப்போம். அது வந்து அவங்களுக்கு அது தெரியாமல் குளிக்காமல் அந்த வீட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லை, மெயினாக நிலைவாசலில் வந்து அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த வீடு வந்து தீட்டாக மாறிடும். அது மட்டும் இல்லை, அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் கண்டிப்பாக தெய்வம் வெளியேறிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை வந்து அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லி வச்சது. இதனால தான் காலையிலேயே குளிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அவங்களுக்கும் எந்த தீட்டும் வரக்கூடாது, அடுத்தவங்களுக்கும் எந்த தீட்டும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்லப்படுது. அதனால தான் பிறந்த குழந்தைகளுக்கும் ஒரு சில பேர் வந்து இந்த தீட்டு பொல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த குழந்தையே தொட விடாமல் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் வந்து அதுதான். அதனால் வந்து உங்கள் வீட்டில் பக்கத்தில் யாராக இருந்தாலும் சரி, குளித்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க. இல்லைன்னா அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் வெளியே வச்சே வாசலில் வச்சே பேசிட்டு அனுப்பிடுங்க. அந்த தீட்டு வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு ஆகாது. நம்ம வீட்டில் இருக்கிற கடவுளுக்கு அந்த தீட்டு ஒத்துக்காது. அதனால் சொல்கிறேன், கண்டிப்பாக வெளியே இருந்து வர்றவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த தீட்டோடி வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தீட்டு பொல்லாதது. நம்ம வீட்டில் பண ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக வர இதுவும் ஒரு வகையான காரணம். வாசனையான பொருள் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக மகாலட்சுமி சுக்கிர பகவான் கண்டிப்பாக அந்த இடத்துல வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நீங்கள் டெய்லி கம்ப்யூட்டர் சாம்பிராணி போட்டு வீட்டை மனமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு வந்து துர்வாடை வந்து அந்த வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து பண ரீதியான பிரச்சனைகள் வர அதிக வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே வீட்டை மனமாக வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் கண்டிப்பாக பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, வசம்பு இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் பணம் வைக்கிற பீரோவில் வந்து கண்டிப்பாக அந்த பணம் சீட்டு, அதாவது நகை அடகு வச்ச சீட்டு, அதுக்கப்புறம் கடன் சீட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஏலச்சீட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதாவது கடனுக்கு உண்டான சீட்டை வந்து நீங்கள் தனியாக வேறு ஏதாவது பேக்கில் வச்சுட்டு வேறு ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. பணம் வைக்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக பணம் மட்டும்தான் இருக்கணும், அல்லது நகை இருக்கணுமே தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. இதையும் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் பணம் வைக்கிற இடத்துல வந்து பச்சை கற்பூரம் மெயினாக நீங்கள் பயன்படுத்துங்க. நீங்கள் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக அவ்வளோ நறுமணமாக இருக்கும். பச்சை கற்பூரம் பண ஈர்ப்பு தன்மையை அதிகமாகும். அதனால் நீங்கள் வந்து பணம் வைக்கும்போது கண்டிப்பாக பச்சை கற்பூரம் அதிகமாக அதில் வைங்க. ஒரு சின்ன பீஸ் வைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் தாராளமாக அதிகமாகவே நீங்கள் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக பணம் அந்த வீட்டில் பன்மடங்கு பெருக இது மெயின் ரீசனாக இருக்குது. இதை வந்து ஒரு சில அனுபவத்தால் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பெருமாள் கோயிலிருந்து கொடுத்த துளசி அல்லது மகாலட்சுமி கோயிலிருந்து வாங்கிட்டு வந்த துளசி இது எல்லாமே பணம் வைக்கிற இடத்துல நீங்கள் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பணம் பன்மடங்கு பெருகும். எப்போவுமே நமக்கு ஒரு பண பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக தளர்ந்து போகாமல் தைரியமாக இருங்க. நம்ம கும்பிட்ற கடவுள் வந்து கண்டிப்பாக ஏதாவது ரூபத்தில் கண்டிப்பாக நமக்கு பணம் கொடுப்பார். அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே நெகட்டிவாக உங்கள் மனசை வச்சுக்காதீங்க, பாசிட்டிவாக வைங்க. கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஏதாவது ரூபத்தில் வந்து கொடுப்பாரு. பொதுவாகவே நம்ம வந்து ஒரு கடன் வாங்க போகிறோம் அப்படின்னா ஒரு 5 தடவை தொடர்ந்து போய் கேட்டுட்டு இருக்கும்போது மனசிறங்கி அவர் கொடுப்பாரு. அதே மாதிரி தான் கடவுள்கிட்டையும் தொடர்ந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க, கண்டிப்பாக கொடுப்பார். ஒரு நாள் இல்லாட்டாலும் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும். இப்போவுமே ஏழ்மை மட்டும்தான் நமக்கு சொந்தம் அப்படின்னு கிடையாது. பணக்காரனாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் நமக்கு கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார். அதை நீங்கள் மனசில் தைரியமாக நீங்கள் வளர்த்துட்டு வாங்க. எங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைக்கு எங்களுக்கு தாங்க தெரியும் நான் கஷ்டப்படுறது அப்படின்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது. ஏன்னா நானும் நிறைய கடன் இந்த மாதிரி விஷயத்தை தாண்டி தான் வந்துக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கும் அதோட அனுபவம் தெரியும். அதனால் சொல்கிறேன், நிறைய விஷயம் இந்த மாதிரி விஷயத்தெலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக மாற்றங்கள் நடக்கும். மெயினாக கடவுளை கைவிட்டுறாதீங்க. கடவுள் மேலே வந்து கோவப்பட்டு நீ எதுவுமே எனக்கு பண்ண மாட்டேக்க, அவ்வளோதான், உன்னை கும்பிட்டு எனக்கு என்ன யூஸ்னுங்கிற வார்த்தையை மட்டும் தயவு செய்து கடவுள் முன்னாடி சொல்லிடாதீங்க. ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு நான் பயனுள்ள வீடியோ தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும். ப்ளீஸ் என்னோடய சேனல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.